Welcome back to the show. The Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போது யூரின் கலர் அப்படின்றது நிறைய காலர்ஸ் கேட்குற ஒரு கேள்வி தான். ஸோ யூரின் கலர் எப்படி இருக்கணும்? சப்போஸ் அது ரொம்ப ஓவர் டார்க்காக இருந்தால் அதுக்கு என்னென்ன மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம்? பொதுவாக ஒரு மெல்லிதான ஒரு மஞ்சள் நிறமாக தான் இருக்கும். ஏன்னா அது நம்ம தமிழில் பித்தம்னு சொல்கிறோம்ல, அதனுடைய ஒரு பகுதி சிறுநீரில் வெளியாகுது. ஸோ அதனால் அது மெல்லிதான ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த நீர் அதிகமாக எடுக்கலை அப்படின்னா அந்த மஞ்சள் நிறம் ரொம்ப அதிகமாக ரொம்ப டார்க்காக இருக்கும். சில சமயங்களில் மத்தியான நேரங்களில் வெயில் அலைஞ்சிட்டு நம்ம போகும்போது ஸோ அதிகமாக அளவு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான மஞ்சளாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மெல்லிதான மஞ்சளாகவே இருக்குன்னா ஓரளவு நமக்கு அளவுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் கூடின மாதிரி நம்ம நீர் எடுக்கிறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு கல் உண்டாகிறதுனுடைய வாய்ப்புகள் குறைச்சல். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் கேசி செல்வராஜ், டிஸ்ட்ரிக்ட் அக்டோபர்ல பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு கிரியேட்டின் 2.3 இருக்கு சார் எனக்கு. சரி. யூரியா பார்க்கும்போது 67 இருக்கு சார். சரி. அதுக்கு இப்போ நோட்டல்ஸ் மாத்திரையும் இந்த ரெஸ்பான்ஸ் மாத்திரையும் அல்பா D3 35 கிராம் சரி இந்த மாத்திரை கொடுத்துருக்கேன் சார். இது ஒரு எது எப்படிங்க சார்? இது தண்ணி எப்படி குடிக்கலாம்? நிறைய குடிக்கலாமா, கம்மியாக குடிக்கலாமா? உங்களுக்கு எதனால இந்த 2.3 கிரியாட்டின் சுகர் ப்ரெஷர் இருக்கா? சுகர் இருக்கு. சரி, சுகர் இருக்கு எனக்கு. சரி, சுகர் இருக்கு. எனக்கு வயசு 58 ஆகுது சார். உங்களுடைய தினசரி சிறுநீர் போகக்கூடிய அளவு என்ன? அளவு ஓரளவுக்கு எப்பயும் நார்மலாக தான் சார் போகிறேன். எவ்வளோ நார்மல்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் போவீங்களா? இல்லைங்க சார், 4-5 தடவை போவேன் சார். அளவை காட்டிலும் மொத்த ஓரளவு. ஸோ இது உங்களுக்கு அந்த 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 ப்ரெஷரில் சுகர்னால உள்ள பாதிப்புகள் தான் இது. பொதுவாக 2.3 கிரியாட்டின்னா அவங்க அந்த அந்த சிறுநீரக செயலிழப்பினுடைய தொடக்க நிலை மாதிரி தான் அது. ஓகே. ஓரளவு அந்த சிறுநீர் ஓரளவு அதிகமாக போகிறாங்க, 1 லிட்டர் 1.5 லிட்டர் போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நீரினுடைய அளவு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்காது. எவ்வளோ நாள் ஓரளவு குடிச்சிக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அதே அளவில் அவங்க மெயின்டைன் பண்ண பார்க்கணும். 2.3க்கு மேலே இந்த 2.3க்கு மேலே அதிகமாக போக விடாமல் அதே அளவில் அவர் எவ்வளோ நாள் கொண்டு வர்றாரோ அது அவருடைய கையில் தான் இருக்குது. ஸோ அந்த மாத்திரை மருந்துகள் இதெல்லாம் கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அதே அளவில் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அந்த நீரினுடைய அளவு எடுக்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. பட் இதே இது 2.3ங்கிறது கூட்டிகிட்டே போகுது, 4, 5 அந்த மாதிரி போகுது, இல்லை பொட்டாசியத்தினுடைய அளவு கூடுது அப்படின்னா அந்த சிறுநீர் வெளியில் வரக்கூடிய அளவு குறைஞ்சிட்டு வரும். அது 1 லிட்டர்லேருந்து 500, 600, ஒரு சிலருக்கு ஈவன் 100 அந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது எடுக்கக்கூடிய என்னுடைய அளவை அளவுமே நம்ம குறைச்சி தான் எடுக்கணும். இது வரக்கூடிய யூரின்லேருந்து ப்ளஸ் ஒரு 400 to 500 அதிகமான அளவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்ட் 600, 700 அந்த ரேஞ்சில் தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேர் ராஜ்குமார், கரூர்ல பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்கள். பேசலாம் சார். எனக்கு கிட்னியில் டாக்டர் செக்கப் போனேன் சார். சரி. ஒரு 20% பாதிப்புன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். சரி. இப்போ 1.8 இருக்கு. இப்போ சரி. இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குங்களா, குணமாற்ற வாய்ப்பு இருக்குங்களா சார்? இல்லை, எதனால இந்த 1.8 வந்தது? ப்ரெஷர் சுகர் இருக்குங்க சார். இல்லை, அது இப்போ இதை கண்டுபிடித்து எவ்வளோ நாட்களாக இருக்குது? இப்போ 2 மாதம் ஆகுது சார். இப்போ ஒரு சிலருக்கு தொடக்க நிலையாக இருந்தால் உங்களுடைய ப்ரெஷர் சுகர் இரண்டையும் ஓரளவு கட்டுப்படுத்தினா அது கீழே நார்மலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அது முன்னாடியே பாதிப்புகள் அதிகமாக இருந்தால் இதே அளவில் தான் இருக்கும். ஓகே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ. உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். திருப்பூர் தேவராஜ் பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஹலோ. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள். வணக்கம். நான் மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார். என்னத்துக்கு மாத்திரை? காலர் கட் ஆயிட்டாங்க. ஓகே, அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கடலூர்லேருந்து கால் பண்ணுறோம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ. ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நாங்கள் கடலூர்லேருந்து பேசுகிறோம். எங்கள் சிஸ்டருக்கு யூரின் வழியாக ப்ரோட்டீன் போயிட்டுருக்கு. சரிம்மா. அவங்களுக்கு சின்ன வயசு
தான். இப்பதான் மேரேஜ் பண்ணி கொடுத்தோம். குழந்தை ஒண்ணு உண்டாகி கலைஞ்சிருச்சு. சரிம்மா. இதனால இருக்குமா என்னன்னு கேக்குறோம். அந்த புரோட்டீன் வந்து எவ்வளோ நாளாம்மா வெளியில் போயிட்டு இருக்கு? அதானே நாங்க ராமச்சந்திராவில் பார்த்தோம். அதை பத்தி சரியாவே சொல்லல. இப்ப அவங்க டெஸ்ட் பண்ணதுனால தெரிஞ்சுது கடலூர்ல. மாசமா இருக்கும்போது அந்த மாதிரி போனதாம்மா? அதுக்கு முன்னாடி எதுவும் இருந்ததாம்மா? அது முன்னாடில இருந்து போகுதுன்னு தான் சொல்றாங்க சார். இல்லை, இந்த மாதிரி சிறுநீரில் பொதுவாக புரோட்டீன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு நாளைக்கு பொதுவாக அதனுடைய ஒரு 50-100க்கு மேலே அந்த அளவுக்கு மேலே வந்து போகக்கூடாது. ஒரு அளவு இருக்கிறது. ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா இப்போ சின்ன குழந்தைகளில் வந்து கை கால் வீக்கங்களோட ஒரு சிலருக்கு வரும். அந்த மாதிரி தொடக்க நிலையாக இருந்தால் வந்து அதை வந்து அதுக்கு மாத்திரை மருந்துகள் இருக்குது, அது சரி பண்ணலாம். ஒரு சிலருக்கு நடுத்தர வயது இல்லை இந்த மாதிரி மாசமாக இருக்கும்போது அது மாதிரி வருதுன்னா அதை அந்த சிறுநீரக வீக்கத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன சில சமயங்களில் டெஸ்ட் பண்ணி அது பயாப்சி எடுத்துட்டு அதனுடைய என்ன டைப்புங்கிறத கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற மாதிரி வைத்தியங்கள் இருக்கிறது. ஓகே. ஸோ அதுக்கு ஏற்றபடி தான் அந்த ரெக்கவரியுமே இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. கம்மி பண்ணிட்டேன் மேடம். இப்போ பேசுங்க. உங்க பேர் எங்கேருந்து கால் வணக்கம் பண்றீங்க? சொல்லுங்கம்மா. எங்க பேர் சசிகலா மேடம். டாக்டர் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பா கேட்கலாம். பேசுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. எங்க வீட்டுக்காரர்கிட்ட இப்போ லேட்டஸ்டா போய் பார்த்தேன் சார். சரிம்மா. அவருக்கு வந்துட்டு கிட்னில கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற டாக்டர் நாங்க சாதாரணமா பார்த்தோம், எரிச்சலா இருக்குதுன்னு சொன்னதுனால. சரிம்மா. இப்ப டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. சரிம்மா. அதுல எடுத்து பார்த்து வச்சு கல் வந்து நடு சென்டர்ல இருக்கு. அதாவது கிட்னி கல்லீரல் நுரையீரல்ன்றாங்களா, அது நடு சென்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க சார். சரிம்மா. அப்புறம் பிபி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாரு பிபிக்கு. சரிம்மா. கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். கல்லுடைய அளவு என்னம்மா? படி ஏறி வந்தா கூட மூச்சு வாங்குது. அதுக்கு முன்ன அது மாதிரிலாம் கிடையாது. சரிம்மா. இப்ப படி ஏறி வந்தா மூச்சு வாங்குது அவருக்கு. கொஞ்சம் டயர்டா படுத்துறாரு. சரிம்மா. அதனால எதனா ப்ராப்ளமா இருக்குமா சார்? கல்லுனுடைய அளவு என்னம்மா? அது கிட்னியில் எந்த இடத்துல இருக்குமா? அது நான் அதை பத்தி எனக்கு தெரியாததுனால அதை கேட்கல சார் நான். இல்லை, பொதுவாக கல்லுனுடைய அளவு ஒரு 4லேருந்து 5 மில்லிமீட்டர்னா பொதுவாக அதுவாகவே தன்னாலே வந்துருமா? இல்லை அதுக்கு மேலே இருக்குது, பெரிய அளவில் இருக்குன்னா நமக்கு அதுக்கு வந்து நம்ம அதை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம பண்ணணும். பட் நீங்கள் சொல்கிறபடி அந்த மூச்சு வாங்குது அந்த மாதிரி இதெல்லாம் கல் நிறையா இருந்து கிட்னி கம்ப்ளீட்டாக முழுவதுமாக வந்து செயலிழந்து அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அந்த மாதிரி வரும். இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம வேறு எதுவும் மூச்சு வாங்குறதுக்கான பிரச்சனைகள் இருக்கா, இருதயமெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராமநாதபுரம் சாயல்குடி மாவட்டத்துலேருந்து. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து சார் இந்த விரப்பட்டை இருக்கு இல்லையா? ஆமாம். அதில் வந்து ஒன்று வந்து ஏதாவது நம்ம மாத்திரை ஏதாவது போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்று மட்டும் வலிக்குது சார். அது என்னன்னு தெரியல. உங்களுடைய வயது? வயது 40 சார். நான் அந்த வலி வரும்போது யூரின் போவதற்கு எதுவும் கஷ்டங்கள் இல்லை, காய்ச்ச மாதிரி எதுவும் வருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அது வரையும் கிளியராக இருக்குது சார். சரி, என்ன மாதிரியான மாத்திரைகள் போட்டால் வந்து உங்களுக்கு வலி வருது? ஏதாவது சும்மா ஒரு உடம்பு சரியில்லைன்னு எது போட்டாலும், ஒரு சாதாரண ஏதாவது ஒரு காய்ச்சல்னு போட்டால் கூட அந்த இது மட்டும் வலிக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து போண்டு எதை போட்டாலும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 ட்ராயர் போட்டாலும் அந்த வலி இருக்குது. நடந்து போகும்போது அந்த இடங்கள்ல எதுவும் வீக்கங்கள் மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லை சார். ஆனால் நான் செக்கும் பண்ணிட்டேன் ஒரு தடவை போயிட்டு. நார்மலாக இருக்குதுன்னா எல்லாம் நல்லா இருக்குது. பொதுவாக அந்த மாதிரி வலி வருதுன்னா அதில் அந்த இடங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து சிறுநீரில் உள்ள கிருமிகள் தான் கீழே இறங்கி வரும். ஸோ நீங்கள் சிறுநீரில் வந்து கிருமிகள் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வேறு எதுவும் இருக்கான்னு முதல்ல வந்து ஒரு சாதாரண அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன தெரியுதோ அதற்கு ஏற்றபடி மருத்துவ முறைகளை மேற்கொள்ள வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். நாங்க தேனியிலேருந்து பேசுறோம். பையனுக்காண்டி பேசணும். கண்டிப்பா டாக்டர்கிட்ட பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், பையனுக்கு 3 வயசு ஆகுது சார். இப்போ 3 கம்ப்ளீட் ஆக போகுது. சரிம்மா.
ஜிஹெச்ல தான் டெலிவரி பார்த்தோம் எனக்கு. சரிம்மா. பையனுக்கு அந்த யூரின் போகிற ஹோல்ஸ் சின்னதாக மெலிசாக தான் சார் யூரின் போகிறோம் ரொம்ப. சரிம்மா. அது ஒன்றும் எதுவும் பிரச்சனை, நாங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே பார்க்கல. இல்லை, அந்த யூரின் போகும்போது அவர் அதை பிடிச்சிக்கிட்டே எதுவும் அழுகிறாராம்மா? இல்லை இல்லை, எதுவும் அந்த வலி எதுவுமே இல்லை. யூரின் போகும்போது அந்த இடம் பலூன் மாதிரி ஊதி அதுக்கப்புறம் சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியில் வருதாம்மா? சொட்டு சொட்டாலாம் வரல சார், நல்லா ஸ்ட்ரைட்டாக மெலிசா போகுது. சரி, மெல்லிசா போகுதுமா? அது போகிறதுக்கு முன்னாடி பலூன் மாதிரி அந்த இடத்துல ஊதுதாம்மா? ஆமாம், லைட்டாக அப்படி தான் இருக்குது, லைட்டாக. எதுவும் அடிக்கடி ஜுரங்கள் வந்து அந்த சமயத்தில் யூரின் இன்ஃபெக்ஷன் எதுவும் சொல்லியிருக்காங்களாம்மா? இன்னும் எதுவுமே அதுக்கு பிறந்ததுலேருந்து அவனுக்கு அதை பற்றி எதுவுமே நான் கம்ப்ளைண்ட்டும் இல்லை சார், ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல. இருந்தாலும் ஒரு டவுட் உங்கள்கிட்ட, எதுவும் அதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா பின்னாடி எதுக்கும் அதனால் எதுவும் ஆகுமா அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி அந்த அந்த தொலை வந்து 4 வயது வரைக்கும் சிறுசாக இருக்கலாமா? பட் அது 4 வயதுக்கு அப்புறமும் சிறுசாக இருக்குன்னா நம்ம அந்த சுண்ணத்து ஆப்ரேஷன் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை அதனால் ரொம்ப வலி இருக்குது, அந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் நம்ம அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். என் பேர் வந்து பாலமுருகன். டாக்டர் இருக்காங்க பாலா சார். சந்தேகம் வணக்கம், சொல்லுங்கள் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கள். வணக்கம் சார். வந்து எங்கள் அக்கா பையனுக்கு வந்து இந்த ட்ரௌசரில் வந்து யூரின் அடிக்கடி வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. சரி. எனி டைம் யூரின் லீக் ஆகிட்டே இருக்கு சார். இங்கே பக்கத்தில் உள்ள ஜிஹெச்ல போய் பார்த்தோம். சரி. அவங்க ஏதோ மெடிசன் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க, அது இன்னும் கிளியர் ஆகல சார். இன்னும் அவருடைய வயது வந்து 12 வயசு இருக்கு சார். இல்லை, அது பகல்லையும் அந்த மாதிரி லீக் ஆகுதா, ராத்திரி மாத்திரம் அந்த மாதிரி? சார் அது வந்து பகல்ல எனி டைம் தான் லீக் ஆகிட்டே இருக்கு சார். சிறு வயதுலேருந்தே அப்படி இருக்கா, இல்லை இப்போ தான் வந்திருக்கா? இல்லை சார், இங்கே வந்து இப்போ அக்கா சின்ன வயசுலேருந்து இப்படி தானே இருக்கு. 2 வருஷமா இப்போ தான் சார் இருக்கு. 2 வருஷமா சார் இருக்கு சார். ஸோ அவர் பிறந்ததுக்கு அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் வந்து அவருக்கு கண்ட்ரோல் இருந்திருக்கு, இப்போ தான் லீக் ஆகுது, அப்படி தானே? ஆமாம் சார். ஆமாம் சார். ஸோ இந்த மாதிரி பின்னாடி முதுகில் எதுவும் வலி இருக்கு, இல்லை முதுகில் எதுவும் வீக்கங்கள் எதுவும் இருக்கா? முதுகுல அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். முதுகுலாம் வலி இல்லை சார். மோஷன் எப்படி போகிறாரு? டெய்லி போகிறாரா? அதெல்லாம் போகிறாங்க சார். மோஷன்லாம் அதெல்லாம் கரெக்டாக போகிறாங்க. சாப்பிட மாட்டாங்க, அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சார். இல்லை, பொதுவாக இந்த மாதிரி சிறுநீர் கண்ட்ரோல் வந்து இரவு நேரங்களில் வந்து சின்ன பசங்களுக்கு இருக்கும். அது என்னென்னா அந்த மூளைக்கும் அந்த சிறுநீர் பைக்கும் உள்ள நரம்புகளுடைய வளர்ச்சி முழுதும் கம்ப்ளீட் ஆகாதனால அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக ஒரு 8 மணிக்கு மேலே நீர் அதிகமாக கொடுக்காம நைட்டு ஒரு 2 தடவை எழுப்பி விட்டு அந்த டாய்லெட்டில் கொண்டு வந்து யூரின் இருக்க வச்சு அந்த மாதிரி ரெகுலரைஸ் பண்ணால் அந்த நரம்புகள் வளர்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து நிறைய இருக்கும். ஓகே. பட் பகல் நேரத்துலேயும் வந்து அவர் கண்ட்ரோல் இல்லாமல், ஸ்கூல்லேயும் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறாருன்னா நம்ம அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா முதுகு தண்டு வடத்தில் எதுவும் ப்ராப்ளங்கள் இருக்கா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் திண்டுக்கல்லேருந்து தேவி பேசுகிறேங்க மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சார் எனக்கு யூரின் வந்து அடிக்கடி பாஸ் ஆகுதுங்க சார். சரிம்மா. அது டாக்டர்கிட்ட போனோம், சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணோம், எதுவுமே இல்லை. அப்புறம் லேடி டாக்டர்கிட்ட போனோம், அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணாங்க, எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க சார். சரிம்மா. ஆனால் எனக்கு யூரிக் ஆசிட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லி நான் சும்மா 4-5 நாள் மட்டும் டேப்லெட் சாப்பிட்டேங்க சார். அப்புறம் சரியாயிடுச்சுன்னு விட்டுட்டேங்க சார். சரிம்மா. எனக்கு இப்போ வந்து யூரிக் ஆசிடுக்கும் அந்த யூரின் போகிறதுக்கும் எதுவும் இருக்கான்னு கேட்குறேன். உங்களுடைய வயது என்னம்மா? எனக்கு 36 வயது ஆகுதுங்க சார். பகலில் எத்தனை தடவை யூரின் போகிறீங்க, நைட் எத்தனை தடவை போகிறீங்கம்மா? நைட் 2 வாட்டி எந்திரிச்சு போவேங்க சார். பகல்ல ஒரு 10-15 வாட்டியாவது போயிடுறேங்க சார். அந்த இந்த மாதிரி யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தாலும் வந்து அடிக்கடி யூரின் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, என்ன ஏதுன்னு பார்க்கணுமா? உங்களுடைய ஒரு சாதாரண ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். உங்கள் யூரினை முழுவதுமாக அதை அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்க டிவி. வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் புருஷோத்தமன். என் பேரு மறைமல் நகர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் ஐயாவோட பேசணும். வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம் தான், சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி பதப்பழனி ஹாஸ்பிட்டல் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. சரி. ஆமா. இப்போ எனக்கு என்னுடைய ஏஜ் வந்து ஒரு 63 ரீச் ஆயிருக்காங்க. சரி. ஹாப்பியா இருக்கேன், நோ ப்ராப்ளம். ஆனா நைட் நேரத்துல தூக்கம் வந்து கம்ப்ளீட்டா வர மாட்டேங்குதுங்க.
விடிய காலம் ஒரு 4 மணிக்கு 3:30 மணிலேருந்து 5 மணி வரலையும் நல்ல தூக்கம் வருது. சரி அதனால சரி அந்த தூக்கம் வந்து வரலன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுல. சரி அந்த நேரத்துல வந்து இந்த தூங்காம அந்த அரத்தூக்கத்துல இருக்கும்போது வாய் வந்து ட்ரை ஆயிடுது சார். சரி அந்த ட்ரை ஆகும்போது வாட்டர் எடுத்து குடிக்க வேண்டியதாக குடிக்கிறேன். சரி அப்போ ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி குடிக்கும்போது குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் யூரின் போறது வர்றது இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா. இல்லை பொதுவாக உங்களுக்கு இரவு நேரங்கள் அதிகமாக இந்த வயதில் வருதுன்னா மற்ற சர்க்கரை ப்ரெஷர் வேறு எதுவும் இல்லைன்னா ப்ராஸ்டேட் வீக்கங்கள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேர் பிரியாங்க மேடம். எங்கள் சிஸ்டர் கேட்கலாங்க மேடம். டாக்டர்கிட்ட பேசலாமா? வணக்கம் சொல்லுங்கம்மா. சார் வணக்கங்க சார். சொல்லுங்கள். என் பேர் பிரியாங்க சார். சொல்லுங்கள். எங்கள் சிஸ்டர் ஒருத்தர் ஹேண்டிகேப்டாக இருக்கிறாங்க. சரிம்மா. அவங்களுக்கு யூரின் நிறைய அடிக்கடி போயிட்டே இருக்குது. சரிம்மா. நைட் டைம் ரொம்பவே அடிக்கடி போகுதுங்க சார். சரிம்மா. பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, எதுவுமே இல்லை. சுகர் பிபி ப்ரெஷர் எதுவுமே இல்லைங்க. சரிம்மா. தைராய்டும் செக் பண்ணாங்க, அதுவும் எதுவும் இல்லைங்க. நைட் நேரத்தில் ஒரு 12-13 டேஸ் போயிடுறாங்க. அதெல்லாம் விட நைட் நிறைய போயிடுறாங்க. சரிம்மா. அதான் கேட்கலாம். அவங்களுடைய வயது என்னம்மா? அவங்களுக்கு ஒரு 30 இருக்குங்க சார். அந்த ஹேண்டிகேப்னா என்ன விதமான ஹேண்டிகேப்மா? ஹேண்டிகேப்ஸ்னா போலியோ டாக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார். சரி. நார்மலாக இருப்பாங்க. நான் பட் நடக்க முடியாது, ஸ்டிக் வச்சுட்டு நடப்பாங்க. சரி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் இப்படிதான் யூரின் போயிட்டே இருந்தாங்க சார். சரி. டெஸ்ட் பண்ணதுல யூரின் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. அப்புறம் நல்லா ஆயிடுச்சு, க்யூர் ஆயிடுச்சு. ஒரு 1 இயர் பக்கம் இல்லை. சரிம்மா. இப்போ மறுபடியும் அது கண்டினியூ போயிட்டு இருக்குங்க சார். அடிக்கடி ஒரு கால் வீங்கிக்குது. அப்புறம் நான் யூரின் போய் வந்தாங்கன்னா அது நார்மலா ஆயிக்குது. மறுபடியும் கொஞ்ச நாள் கால் வீங்கிக்குது. நைட் நேரத்தில் ரொம்ப போறாங்க. இல்லை பொதுவாக இந்த மாதிரி அடிக்கடி யூரின் இந்த வயதில் போனால் அதில் யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கணுமா. பட்டு அவங்களுக்கு ஹேண்டிகேப் இருக்குது, நடக்க முடியலன்னா நரம்புகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதே நரம்புகள் அந்த அந்த சிறுநீர் பைக்கு வரக்கூடிய அந்த பிளாடருக்கு வரக்கூடிய நரம்புகளும் பாதிக்கப்பட்டால் நியூரோஜெனிக் பிளாடர்னு ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கான்னு அவங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே வைத்திய முறைகளை பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் பிரியா. ஓகே டாக்டர், நான் தொடர்ந்து பேசணும். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். திசம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.